ஜெய் சாயிராம். இந்த உலகில் நம்மை சுற்றி இருப்பவர்கள் யாருமே நம்மை கவனிக்கவே இல்லையே என்று கவலைப்படாமல் இருக்கலாம். ஏனென்றால் எல்லோராலும் கவனிக்கப்படுபவர்களை விட யாராலுமே கவனிக்கப்படாதவர்கள்தான் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, நான் உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் சில நேரங்களில் நீ என்னுடைய பேச்சை தவறவிட்டு விடுகிறாய். ஆம் என் பிள்ளையே, இதை முழுவதுமாக கேள். இது உனக்கான உன் சாயப்பாவின் வாக்கு. என் அன்பு பிள்ளையே, சிலரை விட்டு கொஞ்சம் விலகியே இருக்க கற்றுக்கொள். ஒரு சிலரை விட்டு கொஞ்சம் விலகியே இருக்க கற்றுக்கொள் என் பிள்ளையே. அதுதான் உன்னுடைய வாழ்விற்கான நிம்மதியாகவும் இருக்கும். பேச்சு திறமை என்பது சரியான இடத்தில் சரியான சமயத்தில் சரியாக பேசுவது மட்டுமே அல்ல என் பிள்ளையே. தவறான வார்த்தைகளை பேசிவிட வேண்டும் என்று உன்னுடைய மனம் துடிக்கும் பொழுது அதை அடக்கி கொண்டு பேசாமல் இருப்பதும் தான் மிக மிக முக்கியம். பலரை சில காலம் ஏமாற்றலாம், சிலரை பல காலமும் ஏமாற்றலாம். ஆனால் எல்லோரையும் எப்பொழுதுமே ஏமாற்றிக்கொண்டே இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. முள்ளின் வலி ஒரு நிமிடம்தான் இருக்கும். முள் குத்திவிட்டால் அதனுடைய வலி ஒரே ஒரு நிமிடம்தான் இருக்கும். ஆனால் சொல்லின் வலி என்பது பல வருடம் இருந்து கொண்டே இருக்கும். எனவே பேசுவதற்கு முன்பாக ஒரு முறை அல்ல 1000 முறை சிந்தனை செய்துவிட்டு பின் உன்னுடைய வார்த்தைகளை சொல்ல பழகு. ஏனென்றால் பல பேருக்கு அது வலியை கொடுக்கும் என்பது பேசிய பின்தான் உனக்கு புரிகிறது. உன்னுடைய வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த கற்றுக்கொள். இனி தேவையே படாது என்று தீர்மானித்த பின் ஒதுக்கப்படுவது எதுவுமே ஆச்சரியமில்லை என் பிள்ளையே. எனவே என் பிள்ளையே, தேவைக்காக பழகுபவர்களை விட்டுவிட்டு அவர்களை விட்டு விலகுவதில் எந்த தவறுமே கிடையாது. அதில் தவறு ஏதும் இல்லவே இல்லை. உடையும் கல்லை விட அதை செதுக்கும் ஒளியாயிருக்க கற்றுக்கொள் என் பிள்ளையே. உடைந்த கல்லை எப்பொழுதுமே ஒட்ட வைக்க முடியாது. ஆனால் மழுங்கும் உளியை எத்தனை முறை வேண்டுமானாலும் கூர்மையாக்கி கொள்ள முடியும். எனவே உளியாக இருக்க பழகிக்கொள். வாழ்வில் யார் மீதும் பாசம் வைப்பது தவறு இல்லை பிள்ளையே. ஆனால் பாசத்தின் அருமை தெரியாதவர்கள், அன்பு என்றால் என்ன என்றே தெரியாதவர்களுக்கு மேல் அதீத பாசம் வைப்பதுதான், அவர்கள் மீது அதீத அன்பு வைப்பதுதான் மிகப்பெரிய தவறு மட்டுமல்ல, மிகப்பெரிய முட்டாள்தனம் கூட என் பிள்ளையே. இதை புரிந்து கொள். பாசம் என்றால் என்ன என்று தெரியாதவர்களிடம் பாசத்தை வைத்துவிட்டு பின் மனம் வருந்தாதே, தவித்து நிற்காதே. உனக்கான மதிப்பு உன்னிடத்தில் மட்டுமே உண்டு. அதை மற்றவர்களிடம் நிரூபித்து போராடி உன் நிம்மதியை நீயே இழந்து விடாதே. மற்றவர்களிடம் நிரூபிக்க போராடி உன்னுடைய நிம்மதியை நீ இழந்து விடாதே என் பிள்ளையே. மனதை எப்பொழுதுமே வெறுமையாகவும் நிம்மதியாகவும் வைத்துக்கொள். கிடைக்காத வரை எதுவுமே பெரியதாக தோன்றுவதே இல்லை. கிடைக்காத வரை எது பெரியதாக தோன்றுகிறதோ, கிடைத்ததும் எது அற்பமாக தோன்றுகிறதோ, மேலும் கிடைக்காதா என்று எது ஏங்கி செய்கிறதோ அதுதான் குழந்தை ஆசை என்பது. அதுதான் ஆசை. அந்த ஆசை யார் அதிகமாக வைக்கிறார்களோ, அந்த ஆசைக்கு யார் அதிகமாக கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் என்பதே நிதர்சனமான உண்மை. என் அன்பு பிள்ளையே,
கர்மா என்பது செய்த தானம், கொடுத்த மரியாதை, இவை அனைத்தும் கண்டிப்பாக ஒரு நாள் நம்மை தேடி வரும். நாம் என்ன செய்தோமோ அதைவிட சிறப்பாக நம்மை செய்துவிட்டு போவதற்கு பெயர்தான் கர்மா என்பதை புரிந்து கொள். நீ என்ன செய்கிறாயோ அது ஏதாவது ஒரு முறையில், ஏதாவது ஒரு வழியில் உன்னை திரும்ப வந்து அடையும் என்பதே நிதர்சனமான உண்மை. ஒருவர் தன்னையே வெறுக்கத் தொடங்கிவிட்டால் அவரால் யார் ஒருவரையும் நேசிக்கவே முடியாது, யாரையுமே நேசிக்கவே முடியாது. உன்னை முதலில் நேசிக்க கற்றுக்கொள். அப்படி உன்னையே நீ நேசிக்க கற்றுக்கொண்டால் இந்த உலகமே உனக்கு அழகாக மாறும். உன் கண்களுக்கு இந்த உலகமே அழகாக தெரியும். எந்த நிலையிலும் உன்னை விட்டு கொடுக்காத ஒரு சிலரையாவது உன்னுடன் வைத்துக்கொள் என் பிள்ளையே. உன்னுடைய வாழ்வு மிக மிக அழகானதாக நிச்சயமாக மாறும். எந்த நிலையில் நீ இருந்தாலும் உன்னை விட்டு கொடுக்காத ஒரு உறவை சம்பாதிக்க கற்றுக்கொள். ஆம் என் பிள்ளையே, நான் கூறுவதை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் உன்னுடைய மன போராட்டத்தினாலும் மனவேதனையாலும் உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளாலும் உன்னை அதால் புரிந்து கொள்ள முடியாமல் நிர்கதியாக நிற்பது போல நிற்கிறாயே என் பிள்ளையே. உனக்கு துணையாகத்தான் உன் அப்பா இருக்கிறேன் என்பதை ஏன் அடிக்கடி மறந்து விடுகிறாய்? நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உனக்கு துணையாக உன்னப்பா நான் இருக்கும் பொழுது எதற்காக வருத்தப்படுகிறாய் என் பிள்ளையே? அன்பு ஒருபோதும் தொலைத்தவர்களை தேடுவதே இல்லை என் பிள்ளையே. ஆத்மார்த்தமாக நேசிப்பவர்களை அந்த அன்பு எப்பொழுதுமே விட்டு விலகுவதே இல்லை. இதை புரிந்து கொள் என் பிள்ளையே. மாற்றிக்கொள்ள முடியாதவைகளை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள். அதே போல ஏற்றுக்கொள்ள முடியாதவைகளை மாற்றிவிட கற்றுக்கொள். அப்பொழுதுதான் நிம்மதி என்பது உன்னிடமே நிலைத்திருக்கும், உன்னிடமே சேர்ந்து இருக்கும். எது வந்தாலும் கடந்து போக கற்றுக்கொள். எது நடந்தாலும் அதை கடந்து போக கற்றுக்கொள். எல்லா காயங்களுக்கும் நியாயங்களை தேடிக்கொண்டே இருந்தால் நிம்மதி உன்னோடு எப்பொழுதுமே நிலை கொண்டிருக்காது. நிம்மதி உன்னோடு எப்பொழுதுமே இருக்காது. நான் கூறுவது சரிதானே? நான் கூறிய வாக்கின்படி நீயும் நடந்து கொண்டுதான் இருக்கிறாய். சில சமயம் கேட்க மறுக்கிறாய். இப்பொழுது நான் கூறும் வாக்கை, நான் கூறும் அறிவுரையை கேட்டு அதன்படி நடக்க பழகு. உன் வாழ்வில் மாற்றத்திற்கான அறிகுறி கண்டிப்பாக உன் கண்களுக்கு தெரியும். அப்பாவை கோபப்படுத்தாதே. கடும் கோபத்தில்தான் நான் உன்னோடு பேச வந்தேன். ஆனால் எதையும் பேச முடியாமல் உன்னுடைய அன்பான முகத்தை பார்த்து என் மனம் அப்படியே உருகிவிட்டது என் பிள்ளையே. அன்பாக இரு. உனக்கு துணையாக 8 திக்கிலும் இருந்து உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நிரூபித்து கொண்டுதான் இருப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை என் பிள்ளையே? யாராக இருந்தாலும் சரி, உறவுகளோ நண்பர்களோ அல்லது உடன் பிறந்தவர்களோ யாரையுமே குறைவாக நினைத்து கேளிக்கையாக பேசாதே. நீ காண்பது, கேட்பது, பழகுவது எல்லாமே மாயைதான். இந்த பரந்த உலகத்தில் எல்லாமே மாயைதான். எதுவுமே நிரந்தரமே இல்லை. உன்னை விட்டு விலகி சென்றவர்களை நீ தேடி கண்டுபிடிக்க, அவர்களோடு வாழ தயாராக இரு. தவறு ஒன்றுமில்லையே. ஒதுக்கி வைத்து பார்க்க மனமில்லாமல் இருக்கும் என் குழந்தையின் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம். உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம பந்தம் இல்லை என்றால், புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். உனக்கு நான் குருவாக இருப்பதற்கும் ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடும். நீ செய்த பாவ புண்ணியம் எதுவாக இருந்தாலும் உன் கர்மாவிலிருந்து உன்னை விடுவித்து, பூர்வ ஜென்மத்திலிருந்து உன்னை விடுவித்து என் பக்கம் உன்னை இழுத்திருக்கிறேன். உன் வாழ்க்கையை மேம்படுத்தப் போகிறேன். உன் விதியை மாற்றும் நேரத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன்.
நான் வியக்கும் வண்ணம்தான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன் கோபத்தையெல்லாம் குறைத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய உதவி மனப்பான்மையை பெருக்கி வைத்திருக்கிறாய். என் வாக்குப்படிதான் நீயும் நடந்து கொண்டிருக்கிறாய். நீ இழந்த அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் வந்துவிட்டது குழந்தையே. நீ விதைத்த நல்ல விதைகள் என்னும் செயல்கள் விருட்சமாக வளரும் நேரமும் வந்துவிட்டது. அந்த விருட்சம் கனி கொடுக்கும் காலம் மிக தொலைவில் இல்லை. தயாராக இரு என் குழந்தையே. உன் விதி மாறும் தருவாயில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். அப்படி இருக்கும் பொழுது தற்காலிகமாக நீ சந்திக்கும் கவலைகளினால் துவண்டு மட்டும் போய்விடாதே. உன் மனதை நோகடிக்காதே. துன்பத்தையே பெரிதாக நினைத்து நினைத்து துன்பத்தையே பெரிதாக எண்ணிக்கொண்டு உனக்கு வரவிருக்கும் இன்பத்தை இழந்து விடாதே. உனக்கு நிறைய நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் இருக்கிறது. அதை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சறுக்கல் வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு புத்துணர்ச்சியாக எழுந்து வீர நடைப்போடு எனக்கு பிரியமானவர்களே உனக்கு ஆசி கூறுவார்கள். அந்த ஆசிர்வாதத்தை வழங்குவது உன் சாயிநாதரே என்பதை அறிந்து கொள். உன்னுடைய சோதனை காலத்திலும் யாரேனும் உன்னோடு பயணித்தால் அதுவும் நானே. யாராவது உனக்கு ஆறுதல் வார்த்தைகள் அளித்தாலோ அல்லது அன்பான உபதேசங்களை செய்தாலோ அதுவும் நானே. அவர் வாய் மொழியிலிருந்து வருவது என்னுடைய சொற்கள் என்றே அறிந்து கொள். உன் வீட்டில் இருக்கும் சந்தோஷம்தான் மிக அவசியம். அந்த சந்தோஷத்திலிருந்துதான் உனது கஷ்டம் நீங்குவதற்கான வேகமும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. உன்னை யாராவது தவறாக பேசினாலோ கீழ்த்தனமாக நடத்தினாலோ உன்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் சொன்னார்களோ அதை காதில் வாங்கிக் கொள்ளாதே, மனதிலும் ஏற்றுக்கொள்ளாதே. அவர்களுக்கு எங்கே எப்போது எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அங்கே அப்போது அப்படி நான் பதில் சொல்லுவேன். நீ வருத்தப்படாதே. உன் சாயிநாதர் எப்பொழுதும் உன்னை நோக்கியே உள்ளேன். என்னுடைய கண்ணின் இமை போல் உன்னை நிச்சயமாக பாதுகாப்பேன். என் பார்வையும் எப்பொழுதும் உன்மீதுதான் உள்ளது. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது காற்று உன்னை கலைக்காது, கஷ்டம் உன்னை நெருங்காது, துன்பம் உன்னை வேதனைப்படுத்தாது, தீ உன்னை சுடவே சுடாது. என்னப்பா சர்வ சக்தி வாய்ந்தவர் என்று நினைத்து கொண்டு உன் வழியில் நீ பயணம் செய்து கொண்டே இரு கண்மணியே. வெற்றி உனக்கே. மற்றவர்கள் உனக்கு எத்தனை இடையூறுகள் செய்தாலும் கலங்க தேவையில்லை. ஏனென்றால் இறைவன் கொடுப்பது எப்பொழுதும் இழக்கப்படுவதும் இல்லை. மனிதன் கொடுப்பது எப்பொழுதும் நிரந்தரமாக இருந்து விடுவதும் இல்லை. என் பிரியமான பொக்கிஷத்தை உன் சாயப்பா சுமந்து பொக்கிஷமாக காப்பேன். உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக இருந்து உன்னை கண்ணின் மணி போல் எப்பொழுதும் காப்பேன் உன் சாயிநாதர். உன் வாழ்க்கைக்கு அனைத்துமாக எப்பொழுதும் நான் உனக்கு துணை நிற்பேன். உன் துன்பங்கள் அனைத்தையும் நான் சுமப்பேன். என்னுடைய பாதங்களில் உன்னுடைய வேதனைகள் அனைத்தையும் போர்த்துவிட்டு மகிழ்ச்சியாக வாழ துவங்கு. விரைவில் உன் வாழ்வில் உள்ள இருளெல்லாம் நீங்கி வெளிச்சம் பிறக்கும். உனக்கு நல்ல விடியல் உண்டாகும். இனி நீ சுபிக்ஷமாக வாழப் போகிறாய். உன் சாயப்பா இருக்க உனக்கு என்ன பயம்? கலங்காதே என் கண்மணியே. நான் உன்னை எப்பொழுதும் கைவிடவே மாட்டேன். உனக்கான வெற்றி பாதை உருவாகிக் கொண்டே இருக்கிறது. என்றுமே கலங்காதே. நீ சுபிக்ஷமாக வாழப்போகிறாய். உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக உனக்கு ஏன் இந்த மனக்குழப்பம்? நம்பிக்கையோடும் பக்தியோடும் யார் என்னை வந்து சரணடைகிறார்களோ அவர்கள்
நீர் போய் கடலில் எப்படி கலக்கிறதோ அதுபோல என்னிடம் வந்து சரணடைந்து விடுகிறார்கள், கரைந்தே விடுகிறார்கள். என் மீது உங்களின் சுமைகளை எல்லாம் வைத்து விடுங்கள், நான் அதை தாங்கி உங்களுக்கான அபயத்தை நிச்சயமாக வழங்குவேன். உடலால் உலகத்து தேவைகளை செய்து கொண்டே மனதை இறைவனுக்கு அர்ப்பணித்துவிடு என் குழந்தையே. இறைவன் கருணையுள்ளவர். அவர் எப்பொழுதுமே நல்லவர்களுக்கு தீங்கு வர அனுமதிக்கவே மாட்டார். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. முதலில் பசியாக இருப்பவர்களுக்கு உணவை கொடுத்துவிட்டு பின் நீ உண்ணுவாயாக. இதுதான் தர்மமும் கூட. ஒருவருக்கொருவர் சேவை செய்தும் அன்பாக இருந்தும் உதவி செய்தும் நாம் அன்பாக இருப்போம். பொழுது இந்த உலகமும் அமைதியாகவே இருக்கும். பாவங்கள் நீங்க பெற்றவர்கள் அதிர்ஷ்டம் செய்தவர்களே, புண்ணியம் செய்தவர்களே, பாக்கியசாலி கூடவே. பாவங்கள் நீங்க பெற்றவர்களுக்கு சாயப்பாவை வணங்கும் பாக்கியம் பேறு நிச்சயமாக கிட்டும். நீ என்னுடைய பொக்கிஷம். அதனால்தான் சாயப்பாவை வணங்கும் பாக்கியம், சாயப்பாவை பிரார்த்தனை செய்யும் பாக்கியமும் உனக்கு இப்பொழுது இந்த நொடி கிடைத்திருக்கிறது குழந்தையே. எனக்கு எந்தவித உபசாரணங்களும் பூஜைகளும் செய்ய அவசியமே இல்லை. ஒரே ஒரு முறை என்னை நினைத்தாலே போதும், ஒரே ஒரு முறை சாயி என்று கூப்பிட்டாலே போதும், என் கண்களை நன்றாக பார்த்தாலே போதும். தூய்மையான உண்மையான பக்தி இருக்கும் இடத்தில், நம்பிக்கை இருக்கும் இடத்தில், பொறுமை இருக்கும் இடத்தில் நான் சர்வ நிச்சயமாக இருப்பேன். அங்கு நிச்சயமாக வியாபித்து இருப்பேன். நான் எதுவுமே செய்யவில்லை, நீங்கள் என்ன சாயிநாதரை என்னை பழி சொல்கிறீர்கள் என்று நீ கேட்கலாம். ஆனால் எது உண்மை என்பதை தீர்க்கமாக அமைதியாக உட்கார்ந்து யோசிக்க துவங்கு. அப்பொழுது நான் கூறுவதற்கான முழுமையான அர்த்தம் உனக்கு புரிய வரும் என் பிள்ளையே. உன்னுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக நான் நிராகரித்தது கிடையாது. அது கண்டிப்பாக நிறைவேறும். அதை நான் என் செல்லமான கண்மணிக்காக நிறைவேற்றி வைப்பேன். உன் கனவுகள் அனைத்தும் செயல்படும். குழந்தையே, முதலில் உன் மனதில் இருக்கும் தேவையற்ற சஞ்சலத்தை மறந்துவிடு. என்னுடைய வார்த்தைக்கு யாரும் அதிகமாக பதிலளிப்பதும் இல்லை, மதிப்பும் கொடுப்பதில்லை என்பதுதானே உன்னுடைய அதிகமாக கவலையாக இருக்கிறது. வருந்தாதே. உன்னுடைய நல்ல வார்த்தைகளை செவிசாய்க்காமல் இருப்பவர்களுக்குத்தானே பாதிப்பு. உனக்கு என்ன பாதிப்பு? உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் நல்லவர்கள் யார் தீயவர்கள் என்று எப்பொழுதும் சந்தேக கண்ணோடனேயே பார்த்து கொண்டிருக்காதே. நீ உன் கடமையை பார்த்து கொண்டே இரு. ஒருவேளை உனக்கு அவர்கள் தீங்கு இழைத்தால் அதற்கான தண்டனையை அவர்கள் நிச்சயமாக பெறுவார்கள். நான் அதை பார்த்து கொள்கிறேன். மேலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் கூறுவார்கள், இவர்கள் இந்த விஷயத்தை செய்து அந்த விஷயத்தை செய்து உன்னை அவமானப்படுத்திவிட்டார்கள், அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் எதையும் நீ காதில் வாங்கிக் கொள்ளாதே. உன் கடமையை செய்து கொண்டே இரு. உனக்கு துரோகம் இழைத்தவர்களை, உன்னை அவமானப்படுத்தியவர்களை எப்படி பார்க்க வேண்டும் என்பது என் கண்களுக்கு தெரியும். நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையே. மற்றவர்கள் உனக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார்கள். அவர்களை நீ என்ன செய்ய போகிறாய் என்ற கேள்வியை உன்னுள் வைத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் உன்னுடைய பதில் எதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா? காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும் என்ற ஒன்றை மட்டும் நீ சொல்லிக் கொண்டே இரு. என் சாயப்பா இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்று தைரியமாக சொல்லிவிடு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையே. யார் யாருக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன கொடுக்க வேண்டும் என்பது அப்பாவிற்கு தெரியும். மற்றவர்கள் உனக்கு உண்மையாகவே தீங்கு இழைத்தார்களா அல்லது நல்லதை தான் நினைத்தார்களா என்பது காலம் ஒன்றுக்கே புரியும். அந்த காலத்தை எப்படி மாற்றி அமைக்க வேண்டும், உனக்கு சாதகமாக எப்படி அதை நிகழ்த்த வேண்டும் என்பது அனைத்துமே உன் சாயப்பாவிற்கு தெரியும்.
அவர்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் என்ன தீங்கு இழைத்தார்களோ அல்லது என்னது நல்லது செய்தார்களோ அவர்களுக்கு ஏற்றவாறு சாயப்பா அவர்களுக்கு நல்ல பதிலை கொடுப்பார் என்று நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு. ஒரு விஷயத்தை நாம் எப்படி பார்க்கிறோம், எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் நன்மை தீமை நமக்கு நிகழ்கிறது. ஏனென்றால் நடப்பது அனைத்திற்கும் உன்னுடைய மனம் மட்டுமே காரணமாக இருக்கிறது. ஆரம்பம் ஒன்று இருந்தால் அதற்கு முடிவு என்ற ஒன்று இருக்கும் குழந்தையே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ முடியுமோ அவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடு. வாழ்க்கை ஒரு முறைதான். எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னும் என்னை நினைத்து கொண்டு ஆரம்பி. உன்னுடைய வாழ்க்கையில் அந்த செயல் வெற்றியடைவதற்கான உறுதுணையாக நான் இருப்பேன். வெற்றியடைவதற்கான வழியை நான் நிச்சயமாக காட்டுவேன் என் பிள்ளையே. எந்த ஒரு விஷயம் முடிய வேண்டும் என்று நீ நினைத்தால், நல்ல பதில் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் என்னுடைய நாம ஸ்மரணத்தை உச்சரித்து கொண்டே இரு. அது நல்ல முடிவாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். எதற்குமே கலங்காதே குழந்தையே. இது நாள் வரை நீ பட்ட கஷ்டம், வேதனை, மனக்கசப்பு, கடன் தொல்லை, விரக்தி அனைத்தும் ஒரு முடிவுக்கு வர இருக்கிறது.